Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths chapter 7 integrals la exercise 7.3 la introduction வந்து பார்க்க போறோம். So இப்போ நம்ம last exercise வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா introduction using substitution method வந்து நம்ம பார்த்தோம். So இப்போ third exerciseல வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா integration using trigonometric identities. So இப்போ நம்ம identities வந்து நம்ம 10th ல trigonometric identities வந்து நம்ம 10th ல பார்த்திருப்போம், 11th ல பார்த்திருப்போம். So இப்போ ஈவன் நம்ம வந்து 12th லயும் வந்து நம்ம பார்த்திருப்போம். So இந்த எல்லா ஐடென்டிட்டிஸையும் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். So இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சதே தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். பட் ஆனா அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கற ட்ரிக்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10th வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் அடுத்தது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் அதே மாதிரி 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cosec square x. ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம 10th வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி வந்து நம்ம பார்த்துருப்போம் 10th வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டியும் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நெக்ஸ்ட்டு cos x ப்ளஸ் ஒய், அடுத்தது வந்து cos x மைனஸ் ஒய், அடுத்தது வந்து sin x plus y and sin x minus y. ஸோ இப்போது இந்த 4 ஐடென்டிட்டியும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது cos வந்துச்சு அப்படின்னாவே, ஸோ இந்த மாதிரி cos x plus y, cos x minus y, cos வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு திருப்பியும் நம்மளுக்கு cos a தான் வந்து வரும். அதாவது இங்கே cos x ப்ளஸ் ஒய்க்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது எனக்கு cos a தான் வந்து வரும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ஆப்போசிட் சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு cos x ப்ளஸ் ஒய்யும் சரி cos x மைனஸ் ஒய்க்கும், அதாவது cos இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து cosலே தான் வரும். அதுக்கப்புறமா ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் வரும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் வந்து சேம் 2 ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், cos x ப்ளஸ் ஒய்க்கு இதை நம்ம எழுதலாம். ஸோ cos x ப்ளஸ் ஒய்க்கு cos x இன்ட்டு cos y வந்துடும். cos வந்துச்சுன்னா cos தான் ஃபஸ்ட்டு வரும், ப்ளஸ் இருக்குது அப்போது ஆப்போசிட் சைன் மைனஸ் வந்துடும். அடுத்தது என்னது, சேம் 2 ஃபங்க்ஷன்ஸ். இங்கே cos a வந்திருக்கு, அப்போ அடுத்தது என்ன வரும், sin a தான் வரும். ஸோ sin x into sin y. ஸோ இப்போ அதே மாதிரி cos x minus y, இப்போ இங்கே என்ன வரும், cos வந்துச்சுன்னா cos அதே தான் வரும், cos x into cos y மைனஸ் வந்திருக்கு, ஸோ ப்ளஸ். அடுத்தது வந்து என்ன வரும், sin x into sin y. ஸோ இப்போ இந்த 2 ஃபார்முலாவும் நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த 2 ஃபார்முலாவும் எழுதிடலாம். அடுத்தது sin x ப்ளஸ் ஒய், sin x மைனஸ் ஒய். இதுக்கு தான் வந்து cos வரும். cos வந்துச்சுன்னா cos a தான் வந்து நம்மளுக்கு வருது, சைனுக்கு அந்த மாதிரி இல்லை. ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி வரும். சைன் வர்றதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே sin a தான் வரும். அப்போது sin x ப்ளஸ் ஒய்க்கு sin x தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி தான் sin x மைனஸ் ஒய்க்கும் sin x தான் வந்து வரும். ஏன்னா sin x ஆனால் sin x வந்துடும் இன்ட்டு cos y. அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆப்போசிட் சைன் வரோன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே சைனுக்கு இங்கே என்ன சைன் இருக்கோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸே தான் வரும். இங்கே வந்து cos y வந்துடும், இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து இங்கே sin x cos y வந்துச்சு, அப்போ வந்து இங்கே cos x sin yன்னு வரும். அப்படியே மாற்றி வந்து வரும். இங்கேயும் அதே தான். ஸோ இங்கே cos x sin y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலாஸும் ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஸோ திஸ் இஸ் 1 2 3 and 4.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ tan x + y tan x - y அது ரெண்டும் வந்து பார்க்கலாம். ஸோ tan x + y அண்ட் tan x - y. ஸோ tan x + yக்கு வந்து என்ன வரும்னா tan x + tan y வந்து அப்படியே மேலே நியூமரேட்டரில் வந்துடும். அண்ட் டினாமினேட்டரில் 1 - tan x × tan y. அதாவது இங்கே ப்ளஸ் வரும்போது மேலே வந்து ப்ளஸ் வந்துடுது. இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் மைனஸ் வரும், ஆப்போசிட் சைன் வந்து வரும். இப்போ அதே தான் இங்கேயும் நம்ம எழுதுவோம். ஸோ tan x - tan y, ஏன்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறதுனால 1 இங்கே 1 ப்ளஸ் வந்துடும், மைனஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைன் ப்ளஸ் வந்துடும். tan x × tan y வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது காட் ஆஃப் x + y அண்ட் காட் ஆஃப் x - y வந்து பார்க்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் டேனும் காட்டும் வந்து என்னது, இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஃபார்ம். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும்னா இந்த காட் எக்ஸுக்கு காட் x + yயும் tan x + yயும் பார்த்துக்கலாம். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்னு தெரியும். டேனும் காட்டும் அப்படியே ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போது இங்கே வந்து நியூமரேட்டரில் வர்றது டினாமினேட்டரில் வரும், டினாமினேட்டரில் வர்றது நியூமரேட்டர் வரலாம், அப்படியே மாற்றி வந்து வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 1 - இருக்குது. அதையே திருப்பியும் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். அதாவது இங்கே tan இருந்தனால tan போட்டோம்ல, இங்கே காட் இருக்குது. ஸோ காட்டே யூஸ் பண்ணுறோம். ஸோ காட் x × காட் y - 1 பை இங்கே என்ன வந்தது tan x + tan y இல்லை. அப்போது இங்கே காட் வரதுனால காட் y + காட் x எல்லாமே அப்படியே மாற்றி வரும். அதாவது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இங்கே கூட y xன்னு வந்து மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு y வரும், நெக்ஸ்ட் x வரும், அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கேயும் இங்கே வந்து காட் நான் ஒய்யே போட்டு எழுதுகிறேன். ஸோ தட் ஒரே சிமிலராக வரும்போது ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ காட் y × காட் x இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வரும்போது இங்கே வந்து என்ன வரணும், ஆப்போசிட் சைன் +1 வந்துடும். காட் y + காட் x அப்படியே இங்கே என்ன வரும், டினாமினேட்டரில் வரும்போது காட் y - காட் x. ஸோ இதுதான் வந்து காட்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த 4 ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம cos 2x sin 2x அதுக்கப்புறமா வந்து tan 2x இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ cos 2x இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், sin² x + cos² x = 1 அப்படின்னு வந்து பார்த்தோம்ல. ஸோ இங்கே cos 2xக்கு என்னென்னலாம் வரும்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, 4 ஃபார்முலா கிட்டே இருக்குது. cos 2xக்கு எந்தெந்த சம்மில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம். ஸோ cos 2xக்கு cos² x - sin² xன்னு வந்து வரும். அடுத்த ஃபார்முலா இப்போது நம்மளுக்கு sin² x + cos² x = 1 இது வந்து நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இப்போ இங்கே cos 2x இருக்குது. அப்போது cos 2xனால் அப்போ என்ன வரும், 1 இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 1 - sin² x இங்கே cos²க்கு cos² xக்கு 1 - sin² x வரும். அப்போது cos 2xக்கு 1 - 2 sin² xன்னு வந்து வரும். இங்கே 2 வரதுனால 2 சேர்த்துக்கிறோம். ஸோ 1 - 2 sin² x இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான். அண்ட் அடுத்தது தேர்ட் ஒன், அதாவது cos 2xக்கு அடுத்த ஃபார்முலா cos 2x இருக்குது. அப்போ 2 cos² x - 1. அண்ட் அடுத்தது ஃபோர்த் ஒன் 1 - tan² x by 1 + tan² x. ஸோ காஸுக்கு காஸும் சைன்லேயும் வரும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3 ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே sin² x + cos² x 1 வரும். இது இங்கே cos 2x வரதுனால ஸ்டார்டிங்கே காஸ் தான் வரும். cos² x - sin² xன்னு வரும். அடுத்தது வந்து 1 - 2 sin² xன்னு வரும். அடுத்தது காஸே வரும்போது 2 cos² x - 1ன்னு வரும். ஸோ டேனுக்கு மட்டும் வந்து மாறுது. இப்போ அடுத்தது
இப்போ அடுத்தது வந்து sin 2x வந்து பார்க்கலாம். இப்போ sin 2xக்கு இது நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். 2 sin x cos x வந்து வரும். இந்த ஃபார்முலா நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் sin 2xக்கு டேனில் வந்து ஃபார்முலா 2 tan x 1 + tan square xே வரும். இப்போ sin 2xம் cos 2xையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த டினாமினேட்டர் பார்த்தோம்னா 1 + tan square x வருது, இங்கேயும் 1 + tan square x வருது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே 1 - tan square x, இங்கே 2 tan x வருது sin 2xக்கு. ஸோ அதை வச்சு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே தேர்ட் ஒன் அடுத்தது வந்து tan 2x. ஸோ tan 2x வந்து பார்த்தோம்னா அதே தான் 2 tan x, tan வரதுனால 1 - tan square x. sin 2xக்கும் tan 2xக்கும் ஒரே ஃபார்முலா தான் வரும். மேலே நியூமரேட்டர் 2 tan x 2 tan x தான். 1 + tan square x, இங்கே 1 - tan square xன்னு வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3xயில் பார்க்கலாம். sin 3x cos 3x இது ரெண்டும் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ sin 3x வருதா, ஸோ அப்போனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 sin x வந்துடும். 3 sin x மைனஸ் வரும். அதுக்கப்புறமா 4 sin cube xன்னு வந்து வரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது 31, அதாவது இங்கே பவர் வந்து 1, இங்கே 43 4 3 இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பியும் cos 3xக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 43 31 வரும். அதாவது 4 cos cube x minus 3 cos x. இங்கே வந்து என்ன வருதுன்னா 43 31ன்னு வரும். இதோட பவர் வந்து 1ல், ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ இங்கே 31 43, இங்கே 43 31 அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு tan 3x. ஸோ tan 3x இது வந்து 3 tan x minus tan cube x by 1 - 3 tan square x. இது tan 3x நீங்கள் அப்படியே தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டும் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாகிடுச்சு. ஸோ அப்போ cos 2xலேருந்து நம்ம ஆரம்பித்து, ஸோ cos 2xக்கு மொத்தம் 4 ஃபார்முலா பார்த்தோம். இது அப்படியே sin square x + cos square x = 1 வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணி இந்த 3 ஃபார்முலா வச்சுக்கலாம். இதுவும் வந்து ரிலேட்டடாக இருக்கும். tan x 1 - tan square x by 1 + tan square x வந்துடும். இங்கேயும் 1 + tan square x வரும். நியூமரேட்டர் மட்டும் மாறும் சைனுக்கும் காசுக்கும். இங்கே பார்த்தோம்னா சைனுக்கும் டேனுக்கும் நியூமரேட்டர் சேமாக இருக்கும், டினாமினேட்டர் மட்டும் மைனஸ் சைன் வந்து மாறும். ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி sin 3x cos 3x பார்த்தோம்னா 31 43 43 31 ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் வர்றதுனால ஃபஸ்ட்டு சைனே வரும், காஸ் வர்றதுனால ஃபஸ்ட்டு காசே வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். tan 3x மட்டும் வந்து நம்ம மனப்பாடம் செஞ்சுக்க வேண்டியது தான். tan 3x ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எதனா வந்து ட்ரிக் எதனா தெரிஞ்சதுன்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சால்வ் பண்ணோம்ல, இந்த பார்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்ல. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு அடிஷன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே இதை ஆட் பண்ணுறோம். எதையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு cos x + y cos x - y இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே சும்மா ஆட் பண்ணி நான் எழுதுகிறேன். அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு cos x + y + cos x - y வந்து வந்துடும். இது வந்து cos x × cos y + cos x × cos y வந்து வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும், இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும், இந்த பார்ட்டும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 times of cos x × cos y வந்து வரும். ஸோ இப்போ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுத போகிறோம். அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் ஆட் அப்படின்னு, அதுக்கு தான் எழுதினேன். ஸோ அப்போ ஆட் பண்ணும் போது 2 cos x × cos y = cos x + y + cos x - y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும்.
இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அதேவே எடுத்துக்கிறோம். அதாவது cos x + y cos x - yக்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருப்போம்ல, அதே ஃபார்முலாவே எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே என்ன ஆகும், இந்த இடத்துல இப்போ நான் இது ரெண்டுத்தையும் வந்து நான் சப்ராக்ட் பண்ணி எழுதுகிறேன். சப்ராக்ட் பண்ணி எழுதினோம்னா cos x + y - cos x - y அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். இங்கே வந்து மைனஸ் சைன் வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் வந்து வரும். ஸோ இந்த மைனஸ் வரதுனால ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகி இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எனக்கு இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சைன் இருக்கும் போது ஆட் பண்ணி மைனஸ் சைனை வந்து போடணும். அப்போ நான் வந்து என்ன போடணும், -2 sin x × sin y அப்படின்னு வந்து நான் போடுவேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், -2 sin x × sin y = cos x + y - cos x - y வந்து வரும். இப்போ வந்து cos x + yக்கும் cos x - yயும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்போ sin x + yயும் sin x - yயும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து sin x + y + sin x - y வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும் போது 2 sin x cos y அப்படின்னு வந்து வந்துடும். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஆட் பண்ணி நம்ம எழுதும் போது 2 sin x cos y = sin x + y + sin x - y வந்து வந்துடும். திருப்பியும் அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும் போது என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் சைன் வரும். இங்கேயும் வந்து மைனஸ் சைன் ஆகிடும். இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அப்போனா வந்து இங்கே என்னவாயிடும், இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 2 cos x sin y வந்து வந்துடும். ஸோ சப்ராக்ட் பண்ணும் போது ஸோ -2 cos x × sin y = sin x + y - sin x - y வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது cos x + cos y, cos x - cos y, அதுக்கப்புறம் sin x + sin y and sin x - sin y. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 2 வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2. நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருப்போம், காஸ் வந்துச்சு அப்படின்னாவே வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுப்போம், காஸ் வந்ததுனாவே வந்து சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே cos x + cos y இருக்குது. ஸோ அப்போ 2 வந்துடுச்சு. ஸோ cos x + y/2 × cos x - y/2 வந்து வந்துடும். இங்கே cos x -cos y. ஸோ அப்போ இங்கே இதுக்கு மட்டும் மைனஸ் சைன் வந்துடும். sin x + y/2 × sin x - y/2. அதாவது காஸ் வரும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து சேம் ஃபங்க்ஷன்ஸே வந்து திருப்பியும் வரும். இப்போ சைன் வந்ததுன்னா என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது முன்னாடி இங்கேயே வந்து நம்ம பார்த்துருப்போம், காஸ் வந்துச்சுன்னா வந்து சேம் ஃபங்க்ஷன்ஸே வரும். சைன் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே sin x + sin y இருக்குது. ஸோ 2 sin x + y/2 × cos x - y/2 வந்து வரும். இங்கே வந்து cos x + y/2 × sin x - y/2. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், cos sin sin cos sin. இங்கே cos x - cos yக்கு மட்டும் மைனஸ் வந்து சேர்த்தி வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம வந்து ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.